ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நல சேனல். இன்றைய பதிவில் தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி, விண்ணப்பிக்கும் முறை, அதற்கான மாத ஊதியம் போன்றவர்கள் இந்த பதிவில் பார்க்கலாமுங்க. தற்போது 8 மாவட்டங்கள் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கு. அதனால் உங்கள் மாவட்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் மாவட்டம் வேலைவாய்ப்பு இருந்துச்சா கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அந்த மூலியம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனல் வேலைவாய்ப்பு சம்மந்தமான வீடியோ தொடர்ந்து நம்ம சேனல் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தற்போது ஒவ்வொரு மாவட்டமாக வேலைவாய்ப்பு பற்றி பார்க்கலாம் வாங்க. நாமக்கல் மாவட்டத்தை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதற்கான வெப்சைட் லிங்க் கீழே ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். தேவையான போய் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் ஷோ ஆகும். உங்களுக்கு இங்கே ஆர்ட் சேர்ப்பு இருக்கும். இங்கே ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் உங்களுக்கு 13/12/2023 கடைசி தேதி 22/12/2023 இருக்குது. இதற்கான ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு வேலைவாய்ப்பு எங்கே இருக்குன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும். அதற்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டுனா, இங்கே பார்க்கணும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும், டவுன்லோட் ஆகிட்டு. ஆனால் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு இந்தமாரி தான் உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அது மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலக உதவியாளர் மற்றும் காலிப்பணிகள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட தகுதியான விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பதவியின் பேர் அலுவலக உதவியாளர். மொத்த வேக்கன்சி ஒரு வேக்கன்சி தந்திருக்காங்க. உங்களுக்கு மாத ஊதியம் 15,700 58,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரி இந்த பிரிக்கிறாங்க. கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் அதற்கான வயது வரம்பு சொல்லியிருக்காங்க. பார்த்துங்க. நீங்கள் மேக்ஸிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு 18 வயசு நடந்துன்னு இருக்க. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணது உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது ஒவ்வொரு கேட்டகரி அதிகபட்ச வயது வரம்பு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு அதற்கான கல்வி தகுதி நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதர தகுதி சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விண்ணப்பிக்க காலம் 13/12/2023 முதல் 22/12/2023 வரை நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி தந்திருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எலச்சிபாளையம் நாமக்கல் மாவட்டம் சொல்லியிருக்காங்க. பின்கோடு தந்திருக்காங்க. அது மூலியம் நீங்கள் இந்த அட்ரஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் 2 வழியில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஒன்று நீங்கள் அந்த அலுவலகத்துக்கு நேரடியாக போய்ட்டு நீங்கள் விண்ணப்பம் வாங்கி ஃபில் பண்ணி தரலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கொரியர் மூலியமாக இதற்கான அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அது மூலியம் உங்களுக்கு அப்ளிகேஷன் அந்த ஆஃபீஸ் போய் சேர்ந்துடும். அதற்கான நிபந்தனைகள்லாம் தந்திருக்காங்க. கரெக்டாக பார்த்து நீங்கள் என்னென்ன நிபந்தனைகளும் கரெக்டாக பார்த்து படித்து பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தால் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. நாமக்கல் மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் சொல்லியிருக்காங்க. இங்கே கரெக்டாக பார்த்துங்க. உங்களுடைய விண்ணப்பதாரரின் பெயர், அவங்களோட பாலினம், அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சொல்லியிருக்காங்க. அப்புறம் தந்தையின் கணவர் பாதுகாப்பு பெயர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட டேட்டா பார்த்து, அவங்களோட வயது, அவங்களோட கல்வி தகுதி, அவங்களோட தற்போதைய முகவரி எல்லாம் கரெக்டாக தந்திருக்காங்க. எல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. அது மூலியமாக நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் நேரில் போய்ட்டு அவங்களுக்கு சப்மிட் பண்ணலாம். தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் இன்னொரு தாலுக்காவில் அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. இரவு காலர் வேகன்சி தந்திருக்காங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் அதுக்கு பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அங்கே நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருக்குமே அலுவலக உதவியாளர் வேலைக்கு எல்லாருக்குமே ஒரே கல்வி தகுதி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் மாறுபடுறது ஒரே கல்வி தகுதி தான் இருக்கும். வயது வரும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எதுவுமே சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு கல்வி தகுதி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் 8th படித்தவங்க அனைவருமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இரவு காலருக்கான மாத ஊதியம், அவங்களுக்கான அப்ளிகேஷன் டேட்டு, அவங்களுக்கான கல்வி தகுதி போன்ற விவரங்களை பார்க்கலாமாங்க. இப்போ இந்த நாமக்கல் மாவட்டத்தில் எலச்சிபாளையத்தில் இரவு காவலர் பணியிடத்திற்கான வேகன்சி தந்திருக்காங்க. அது பதவியின் பெயர் உங்களுக்கு இரவு காவலர் சொல்லியிருக்காங்க. மொத்த வேகன்சி ஒரு வேகன்சி தந்திருக்காங்க. அதற்கான மாத ஊதியம் உங்களுக்கு சேலரி 15,700 58,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் அதுக்கான வயது வரம்பு சொல்லியிருக்காங்க பாருங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அது வச்சு வயது ஒவ்வொரு கேட்டகரியும் மாறுபடும். அதனால் நீங்கள் எந்த கேட்டகரி உண்டோ அந்த கேட்டகரியில் உங்களுக்கான வயது வரம்பு கண்டிப்பாக பார்த்துங்க. அது மூலம் நீங்கள் பார்த்துக்கலாங்க. அதற்கான இரவு காலருக்கான கல்வி தகுதி நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதேமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் வேறுபடாது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இரவு கால வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் மட்டும் போதுமான சொல்லியிருக்காங்க.
அதற்கான அப்ளிகேஷன்லாம் ஃபார்ம்லாம் தந்திருப்பாங்க, கரெக்டாக பார்த்துங்க நீங்கள். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தால் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அடுத்த தாலுக்கா பார்க்கலாம் வாங்க. மாவட்டத்தில் வந்து எருவப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு தந்திருக்காங்க, கரெக்டாக பார்த்துங்க நீங்கள். நெக்ஸ்ட் வந்து கபிலர் மலை ஊராட்சியில் வந்து அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு தந்திருக்காங்க. அப்புறம் வந்து கபிலர் மலையில் வந்து இரவு கலர் வேலைவாய்ப்பும் தந்திருக்காங்க, கரெக்டாக பார்த்துங்க நீங்கள். அப்புறம் வந்து கொல்லிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கொல்லிமலை ஊராட்சி வந்து இரவு கலர் காலிப்பட்டினம் தந்திருக்காங்க, கரெக்டாக பார்த்துங்க. மல்ல சமுத்திரம் ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு தந்திருக்காங்க. நீ அதேமாதிரி வந்து எல்லாத்துலேயுமே வந்து அலுவலக உதவியாளர் இரவு கலர் வேலைவாய்ப்பு வந்து கட்டாயமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து எல்லாம் பார்த்துங்க. நீங்கள் வந்து எந்த தாலுகா கீழே வரீங்களோ அங்கே போய்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கிறீங்க. அது மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து மோகனூர் வேலைவாய்ப்பு தந்திருக்காங்க, அங்கே வந்து பதிவுரை எழுத்தாளர் தந்திருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி விண்ணப்பிக்கும் முறையை பார்க்கலாமாங்க. உங்களுக்கு வந்து நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து பதிவுறு எழுத்தாளர் பணியிடம் வந்து சொல்லியிருக்காங்க. அது பதவியின் பெயர் வந்து பதிவுறு எழுத்தாளர் சொல்லியிருக்காங்க. அதற்கு வேகன்சி வந்து ஒரு வேகன்சி தந்திருக்காங்க. அதற்கான ஊதியம் வந்து 15,900 ரூபாயிலேருந்து 58,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான வயது வரும் வந்து மேக்ஸிமம் பார்த்துங்க எல்லாருக்குமே சேமாக தான் இருக்கும். வயது வரும் வந்து அதுக்கான கல்வி தகுதி வந்து நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு நிறைவு செய்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக பார்த்துங்க நீங்கள். இதற்கான கல்வி தகுதி வந்து நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு வந்து முடிச்சு வந்தால் போதுமான சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 1, 2, 3 சொல்லிட்டு போவோம். அது வந்து ஒவ்வொன்றா தந்திருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த தாலுக்கா கீழே வருங்களோ அது மூலியம் வந்து நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து கள்ளக்குறிச்சி வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாமாங்க. ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து உங்களுக்கு வந்து இரவு காலர் வேலைவாய்ப்பு தந்திருக்காங்க, கரெக்டாக பார்த்துங்க. அதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து உங்களுக்கு வந்து 13/12/2023 கடைசி டேட் வந்து 28/12/2023 சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பார்த்துங்க. இங்கே வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கும். அப்ளிகேஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து உங்களுக்கு வந்து இரவு கலர் வேலைவாய்ப்பு தந்திருக்காங்க. அது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து ரிஷிவைந்தியம் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரிஷிவைந்தியம் ஊராட்சியில் வந்து இரவு கலர் வேலைவாய்ப்பு தந்திருக்காங்க. அப்புறம் வந்து பதிவுரை எழுத்தாளர் வேலைவாய்ப்பு தந்திருக்காங்க உங்களுக்கு, கரெக்டாக பார்த்துங்க நீங்கள். உங்களுக்கு வந்து எந்தெந்த மாவட்டம் வந்து எந்தெந்த வேகன்சி எந்தெந்த தாலுக்காவில் வந்து தந்திருக்காங்க பார்த்துங்க நீங்கள். அது மூலியம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. மாவட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதற்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே ஃபஸ்ட்டுங்க இருக்கும், தேவையான போய் பாருங்கள் நீங்கள். இங்கே திருப்பூர் மாவட்டத்தில் வந்து வாந்து கொடுவும் திட்டத்தில் காலியாக உள்ள கொள்முதல் மற்றும் விற்பனை மேலாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பனும், அது மூலியம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதற்கான கல்வி தொகுதி, அதற்கான மாத ஊதியம், அதற்கான சேலரி எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்கள். அதோட தெரிஞ்சு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பாருங்கள். நீங்கள் வந்து எந்த தாலுக்கா கீழே வரீங்களோ அங்கே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து எல்லாமே கரெக்டாக பார்த்து இங்கே வந்து பேஜ் நம்பர்லாம் தந்திருப்பாங்க, அது மூலியம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேஜிலும் இருக்கும், அது மூலியம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அடுத்த பேஜில் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அடுத்த தாலுக்காவில் வந்து தந்திருக்க மேக்ஸிமம் எல்லா தாலுக்கா கவர் ஆகிற மாதிரி தான் தந்திருக்காங்க. ஒரு சில தாலுக்கா மட்டும்தான் இல்லை, கரெக்டாக பார்த்துங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து விருதுநகர் மாவட்டத்திற்கான வேலைவாய்ப்பு பார்க்கலாமாங்க. லிங்க் வந்து கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும், தேவைன்னு போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்துங்க நீங்கள். இங்கே வந்து அலுவலக உதவியாளர் மற்றும் போட்டுன பணியிடம் நிரப்புவதற்கான வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதற்கான வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அங்கே வந்து ஒவ்வொரு தாலுக்காவும் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த தாலுக்கா கீழே வரீங்களோ அது மூலியம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இங்கே சேம் அதே தான், கரெக்டாக பார்த்துங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் டேட்டு, உங்களுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு பார்க்கலாமாங்க. தேவையான போய் பாருங்கள். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்தெந்த தாலுக்கான சொல்லிட்டு நம்ம சொல்ல போனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம சேனலில் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லுவோம். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்துங்க. நீங்கள் வந்து எந்த மாவட்டத்துக்கு கீழே வரீங்களோ அது மூலம் நீங்கள் வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வானூர் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி வந்து ஒவ்வொன்றா தந்திருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துங்க நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. தற்போது அதை பற்றி பார்க்கலாமாங்க. வந்து கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும், தேவையான போய் பாருங்கள். ஒவ்வொரு மாவட்டம் கொடுத்து அதற்கான வெப்சைட் லிங்க் வந்து தந்திருப்போம், அது மூலியம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து தந்திருக்காங்க, கரெக்டாக பார்த்துங்க. ஆர்எஸ் மங்கலத்தில் வந்து உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க, கரெக்டாக பார்த்துங்க. ஊராட்சி அலுவலகத்தில் வந்து வேலைவாய்ப்பு தந்திருக்காங்க. அது மூலியம் வந்து உங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் நிரப்படும் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக பார்த்துங்க. அதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு, அதற்கான எண்டு டேட்டு எல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம்.
பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். அது கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இருக்கும். கரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துங்க நீங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு வச்சுருக்கேன். அதை பற்றி பார்க்கலாமாங்க. இதற்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்ல இருக்கும். தேவைன்னு போய் பாருங்கள். ஈரோடு சொல்லிட்டு அது கீழே வந்து வெப்சைட் நேம் தந்திருக்கும். அது முன்னாடி கிளிக் பண்ணால் இந்த லிங்க்கை வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த பேஜ் மூலியம் நீங்கள் தெரிஞ்சுக்கலைங்க. இங்கே வந்து தந்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து இங்கே வந்து கரெக்டாக பார்த்துங்க நீங்கள். உங்களுக்கான ஊர் வந்து தந்திருப்பாங்க. உங்களுக்கு தாலுக்கா பலன் தந்திருப்பாங்க. தாளாவாடி ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு தந்திருக்காங்க. அதேமாதிரி வந்து ஒவ்வொன்றா தந்திருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துக்க நீங்கள். நெக்ஸ்ட் வந்து நீலகிரி மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாமாங்க. நீ வந்து வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகிறதுனா அந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்லணும். மேக்ஸிமம் வந்து யாராவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறீங்க அவங்க வந்து கண்டிப்பாக பார்த்துங்க நீங்கள். பார்த்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா டவுட் என்ன இருந்துச்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உடனே வந்து ரீப்ளை பண்ணுவோம். நான் அது மூலம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட டவுட் வந்து கிளியர் ஆகும். கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்ல இருக்கும். தேவைன்னு போய் பாருங்கள் நீங்கள். உங்களுக்கு வந்து நீலகிரி மாவட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. கரெக்டாக பார்த்துங்க. உங்களுக்கு வந்து இந்திய ராணுவத்தில் அக்னிவீரர் படையில் ஆள் சேர்ப்பு முகாம் வந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்துங்க நீங்கள். உங்களுக்கு வந்து அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்புலாம் தந்திருக்காங்க. அப்புறம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து தந்திருக்காங்க. அதேமாதிரி வந்து ஒவ்வொன்றா தந்திருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துங்க நீங்கள். அதற்கான அப்ளிகேஷன் டேட் என்ன, அதற்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்து எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் லிங்க் வந்து கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்ல இருக்கும். நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வருங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்த தாலுக்கா எந்த வட்டத்தில் வருங்களோ பார்த்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டவுட் என்னச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ரிப்ளை பண்ண நாங்கள் வந்து முயற்சிப்போம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேல்யூபிள் சார்ந்தான வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வரும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.